மன்னார் பிரதேசத்தில் பல எதிர்ப்புகள் பல போராட்டங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது. காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக இதற்கு ஒரு நல்ல தீர்வாக எமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடமிருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடைத்தது. அங்கே வந்து புதிதாக எந்த ஒரு காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தையும் வந்து அமைக்க வேண்டாம் என்று. ஆனால் தற்போது வரை ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் அறவழியூடாக இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் இரவு 7:30 மணி அளவில் தீப்பந்தம் கொளுத்தி ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் இனி போராட்ட உறுப்பினர்கள் இப்படியாக பலர் வந்து கிராம மக்கள் அனைவருமே வந்து ஒன்றிணைஞ்சு இப்போது வரை இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிராக அறவழியினூடாக அமைதியான ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை செய்து கொண்டு வராங்க. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக வந்து அமைக்கப்பட்ட 14 காற்றாலை நிலையங்களையும் வந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையோடையும் ஆரம்பத்தில் வந்து உருவாக்கப்பட்ட 2 மின் உற்பத்தி காற்றாலை நிலையத்தினூடாக பல பாதிப்புகள் பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்குது. அதையும் வந்து உடனடியாக நிவர்த்தி செய்து தரணும். அது மட்டும் இல்லை, மன்னார் பிரதேசத்தில் கனிய மணல் அகழ்வையும் வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும். இனிமேல் வந்து இந்த கனிய மணல் அகழ்வுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் 100வது நாளாகவும் இந்த போராட்டம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காமல் விடுமாக இருந்தால் இந்த போராட்டமானது மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தெரிவிச்சிருக்கின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சரியான ஒரு தீர்வு உண்மையிலே கிடைக்குமா என்று. இந்த மக்களினுடைய இந்த போராட்டத்திற்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம். மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சில கருத்துக்களை வந்து கூறியிருக்கின்றாங்க. எதிர்காலத்தில் வருகின்ற எங்களுடைய சந்ததியினருக்கு நாங்கள் வந்து சரியான ஒரு சுற்றுப்புற சூழல் ஒரு அமைதியான எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு பிரதேசத்தை வந்து நாங்கள் வழங்க வேண்டும். இதற்கு நாங்கள் வந்து இப்படியான போராட்ட வழிமுறைகளை வந்து எடுத்து ஆக வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற மாதிரி இவங்க வந்து தெரிவித்து இப்படியான போராட்டங்களில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றாங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். தற்பொழுது கிடைக்கப்பெற்ற செய்தி. மேலும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள சதிப்பு ரிப்போர்ட் என்கிற யூடியூப் சேனலூடாக இணைந்திருங்கள்.